அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்பு சுற்றளவு ஒரு 36 இன்ச்சு, நடுமார்பு 40 இன்ச்சு. இந்த அளவு ஒரு வியூவர்ஸு கேட்டிருந்தாங்க. 36 இன்ச்சு மேல் மார்பு, நடுமார்பு 40 இன்ச்சு, இடுப்பு 33. இதுக்கு எனக்கு ஒரு கட்டிங் வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய விருப்பத்துக்காக வேண்டி இந்த வீடியோவை பதிவிடுகிறோம். எல்லாருக்கும் இது பயன் தரும்னு நினைக்கிறேன். மார்பு சுற்றளவு ஒரு 36 இன்ச்சு, நடுமார்பு 40 இன்ச்சு. இந்த அளவுக்கு எப்படி வடிவமைச்சா ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வீடியோவை பாருங்கள், முழுவதுமாக பாருங்கள், சரியா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 36 இன்ச்சில் கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் வேறு மாதிரி இருக்கும். அது கட்டிங் மெத்தட் வேறு மாதிரி இருக்கும், இதில் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும், புரியும், சரியா? இப்போ ரொம்ப பேச விரும்பலை. நான் வீடியோக்குள்ளே நேரடியாகவே வீடியோக்குள்ளே போயிடுவோம், சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போது முதல்ல நான் என்ன செஞ்சேன்னா, பென்சில்கிட்ட லைட்டாக ஒரு லெவல் மார்க் பண்ணிக்கிட்டேன், சரியா? இப்போது உங்களுக்கு ஸ்கெட்சு, அதாவது ஒரு மார்க்கர் வச்சு அதை எப்படி இது பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இப்போ முதல்ல லைன் போட்டுக்கிடுவோம். இது 1/2 இன்ச்சு தையலுக்காக வேண்டி, சரியா? இப்போ போட்டுட்டு இப்போ உயரம், இங்கேருந்து உயரத்தை நாம் என்ன செய்கிறோம், அளவீடு பண்ணுறோம். உயரம் தையல் தும்பு போக 14.5, சரியா? இந்த 14.5ல் ஒரு கோடு போட்டுரும். 14.5ல் ஒரு கோடு போட்டுருவோம். அது சைடுலேயும் ஒரு கோடு போட்டுருவோம், சரியா? என்ன செய்கிறோம்னா, அவங்களுக்கு மார்பு சுற்றளவு 36. 36னா 9 இன்ச்சு, 4 9 36, 9. இப்போ இது என்ன செய்கிறோம்னா, 1 இன்ச்சு கூட வைக்கிறோம். லூஸ் எவ்வளோ வைக்கிறோம், 1 இன்ச்சு அதிகமாக வைக்கிறோம். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க, 1 இன்ச்சு லூஸு வைக்கிறோம், சரியா? இப்போது இடுப்பு 33, 4 8 32, 4 1 அப்படின்னா 8.25 வருது. ப்ளஸ் 1 இன்ச்சு 9.25, கரெக்டாக 9.25 வச்சுருக்கோம், சரியா? 9.25 வச்சு இதில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அதை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கோடு போட்டோம். இப்போ இந்த பார்ட் முடிஞ்சது. இப்போ இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஷோல்டர் 36 இன்ச்சு, பாதி 18, 18ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணி போக 17 இருக்கும். 17ல் பாதி 8.5, சரியா? இப்போ 8.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கணும். 8.5 வச்சு அடையாளப்படுத்தியாச்சு. இதில் நம்ம நெக்கு எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 இன்ச்சு வச்சுருக்கிறோம். இந்த 9 இன்ச்சை இங்கே நம்ம ஷோல்டரில் குறைக்கிறோம். 9 இன்ச்சை வச்சு, 9னா ஒரு இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும். அப்போ 9க்கா 2.25. அப்போ இங்கேருந்து என்ன செய்கிறோம்னா, ஒரு 2.25 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிடுறோம். பாருங்கள், இங்கே 2.25 இன்ச்சு கம்மி பண்ணியாச்சு, சரியா? இப்போது 36 இன்ச்சு 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 இன்ச்சு வரும். 3 12 36. அப்போ இந்த கழுத்துக்கு என்ன செய்கிறோம்னா, 3 இன்ச்சு வச்சிடறோம். கழுத்துக்கு 3 இன்ச்சு. இங்கே எவ்வளோ வருது, இல்லை 2.25 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணது போக நமக்கு 6.25 கிடைக்கும். இது இங்கே எவ்வளோ இருக்குது, 6.25 இருக்குது. 6.25ல் 3 இன்ச்சு போனால் மீதி 3.25 இருக்குது. 3.25ல் 1/2 இன்ச்சு நம்ம ஸ்லீவ் டிச்சிங்க்கு போயிடும், 1/2 இன்ச்சு போயிடும். இதில் ஒரு 1/4 இன்ச்சு இங்கே போயிடும். 1/4 இன்ச்சு நெக்கு ஸ்டிச்சிங்க்கு போயிடும், சரியா? அப்போ 1/4 முக்கால் இன்ச்சு போனால் 2.5 இன்ச்சு நமக்கு என்ன, சின்ன ஷோல்டரு 2.5 இன்ச்சு கிடைக்கும், சரியா? பாருங்கள், இப்போ அதையும் அளந்து காமிச்சிடுறேன். இங்கே 1/2 இன்ச்சு போனால் இங்கேருந்து 2.5 இன்ச்சு. இது சின்ன ஷோல்டருக்கு 2.5 இன்ச்சு கிடைக்குது, சரியா? இப்போ என்ன செய்கிறோம்னா, இது 6.25 வச்சோமா, இங்கே சேம் 6.25 வச்சிடும். 6.25 வச்சு நாம் என்ன செய்கிறோம், ஒரு கோடு போட்டுரும். இங்கே 6.25 வச்சு போட்டுரும். இப்போ ஆம்ஹோல் இறக்கம் எவ்வளோ வைக்கிறோம், 5 இன்ச்சு வைக்கிறோம். இது ஏன் 5 இன்ச்சு வைக்கிறோம், 6 இன்ச்சு வைக்கணும். 8 இன்ச்சு வச்சோம்னா 6 இன்ச்சு வைக்கணும்.
இப்போ நம்ம 9 இன்ச்சு வச்சதுனால இது 6 இன்ச்சு வைக்க முடியாது. 9 இன்ச்சு மட்டும் வச்சதுனால அப்படின்னு கிடையாது. இங்கே 9 இன்ச்சு வச்சிருக்கிறோம், இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே அரை இன்ச்சு, அதாவது அரை இன்ச்சு லூஸ் விடுவோம், இப்போ 1 இன்ச்சு லூஸ் விட்டுருக்கோம். சரியா? அப்போ இதையும் நம்ம மனசில் வச்சு இங்கேயும் குறைச்சிருக்கோம், இங்கே கூட்டியிருக்கோம், இங்கே குறைச்சிருக்கோம். அப்போது இது ரெண்டும் சேர்ந்து இங்கே எக்ஸ்டன் ஆகும். அதுக்காக வேண்டி இதை என்ன செய்யறோம்னா இறக்கத்தை குறைக்கிறோம். இது ரொம்ப முக்கியம், இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இறக்கத்தை குறைக்கிறோம். அதனால இங்கே என்ன செய்யறோம்னா 5 இன்ச்சு வைக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன செய்யறோம்னா கழுத்துக்கு லைன் போட்டுரும். இங்கே ரவுண்டு போட்டுரும். இங்கே நமக்கு தேவை எவ்வளோ அப்படி கேட்டிங்கன்னா 8 இன்ச்சு தேவை. இப்போ நாம் அளந்து பார்க்கும்போது 8 இன்ச்சு இருக்கணும். இப்போ 5 இன்ச்சு வச்சு இறக்கம் வச்சுருக்கோம்ல, சரியா? அப்போ 8 இன்ச்சு நமக்கு ஆங்கோல் ரவுண்டு வந்துடும், 8 இன்ச்சு. இப்போ இது போட்டாச்சு. இதை அளந்து பார்த்துருமா? ஒரு கோடு முன்ன பின்ன வரும், மற்றபடி கரெக்டாக வந்துடும். சரியா? பாருங்க, கரெக்டாக இருக்குது. 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கா? இப்போது தையல் காண்டி ஒரு 1.5 இன்ச்சு அதையும் நம்ம லைனை ஆட் பண்ணிடுமா? இப்போ இடுப்பு பகுதியில் 1 இன்ச்சு நம்ம கூடுதலாக வச்சுருக்கோம்னா 9.25 பாதி 4 இன்ச்சு ஒரு கோடு மத்திய கோடு வச்சாச்சு. இதில் இந்த பக்கம் 6 இன்ச்சு, அந்த பக்கம் 6 இன்ச்சு வட்டோம். சரி, இங்கே எவ்வளோ வைக்கிறோம்? இங்கே ஒரு 4 இன்ச்சு வச்சிடறோம். சரியா? 4 இன்ச்சு. இப்போ இதை இந்த 2 லைனும் போட்டு விட்ருவோம். இது நாம கிராஸா கிட்டத்தட்ட இது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம எவ்வளோன்னு இதில் எழுதிடுவோம். மார்பு 36, நடுமார்பு 40, இடுப்பு 33. ஓகேவா? இதுதான் இதனுடைய அளவு. இதுதான் அந்த வீவர்ஸ் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதை வச்சு தான் இப்போ இந்த வீடியோவே பதிவு பண்ணுறோம். சரியா? பார்த்துக்கோங்க. இது 36 அப்நார்மல், 4 இன்ச்சு கூட இருக்குது நடுமார்பு. இதுக்கு எப்படி வடிவமைக்கிறதா இப்போது நம்ம பேக் பார்ட்டில் இதுதான், இவ்வளவுதான் பேக் பார்ட் ஐட்டம் முடிஞ்சுது. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரியா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நல்லா கவனமாக பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த ஷோல்ட்ரு எல்லாமே அதே சேம் அந்த மெத்தடில் நம்ம இது பண்ண போகிறோம். அதாவது பேக் பார்ட் எப்படி இருந்தோ அதே மாதிரி. சரியா? 6.25 இன்ச்சு ஷோல்ட்ரு வச்சுக்கிறோம். இந்த அளவு நம்ம இந்த மார்பு சுற்றளவு எல்லாமே லாஸ்ட்டில் வச்சுக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ கழுத்து 3 இன்ச்சு, அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ளது மாதிரியும் அதே 3 இன்ச்சு இங்கே வச்சுருவோம். இப்போது லைன் போட்டுருவோம். லைன் போட்டால் தான் அடையாளம் தெரியும். இந்த ஏற்கனவே நம்ம 3 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சு கழிச்சு அது போக நமக்கு எவ்வளோ இருக்குது? 3 இன்ச்சு போனால் 3.25 இன்ச்சு இருக்கும். சரியா? இப்போ 3.25 இன்ச்சு அப்படியே வச்சு இதில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன். போட்டாச்சு. இப்போ இங்கே என்ன செய்கிறோம்னா ஒரு 3 கோடு, இங்கே இதில் இருந்து ஒரு 3 கோடு வச்சு கிராஸாக ஒரு கிராஸ் கோடு போட்டுரும். போட்டுட்டு இப்போ இந்த கிராஸில் வச்சு நாம் ஆம்கோல், முன் மார்பு ஆம்கோல், முன் சைடு இருக்கு பார்த்தீங்களா, முன் பாட்டுக்குள்ளே ஆம்கோல் தள்ளி வரைஞ்சி விட்டோம். இப்போ வரைஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம கழுத்துக்கும் அதை வரைஞ்சிரும். கழுத்தளவும் நம்ம போட்டுவிட்டோம். இப்போ கழுத்தளவும் போட்டாச்சு. சரியா?
போட்டுட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ஆம்கோல் சுற்றளவு தான் நம்ம கணக்கிடணும். பேக் பார்ட்டில் ஆம்கோல் வந்தால அந்த சுற்றளவு 8 இன்ச்சு பார்த்தோமா, இங்கே நாம் எவ்வளோ வைக்கணும்னா 8 இன்ச்சு வைக்கணும். ஒரு அரை இன்ச்சு உள் வளைவு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால ஒரு அரை இன்ச்சு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதனால் இதை என்ன செய்யணும்னா 8 இன்ச்சு வச்சுக்கணும். இங்கே எவ்வளோ வைக்கணும்? 8 இன்ச்சு. பாருங்கள், இங்கே 8 இன்ச்சு வச்சுக்கணும். இதில் தான் வந்து அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக நம்ம வந்து அடையாளப்படுத்துவோம்ல, தையலுக்காண்டி அடையாளப்படுத்துவோம் பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக இதில் உட்காரும். 8 இன்ச்சு வச்சுட்டோம். அதே மாதிரி பேக் தட்லேயும் அதே மாதிரி பேக் தட்டில் உள்ளதும் வந்து உட்காரும். இந்த இதுவும் இந்த ஜாயிண்ட்டும் பேக் தட்டு ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் ஒரே கோட்டில் வந்து உட்காரும். இதில் ஸ்லீவ் வந்து கரெக்டாக உட்காரணும். அதுக்காக தான் இந்த இது. சரியா, அதை வச்சுக்கோங்க. இப்போ இது போட்டாச்சு. போட்டுட்டு என்ன செய்யணும், முன் மார்பு, அதாவது இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம மார்பு சுற்றளவு 36 வச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம். 4×36 ப்ளஸ் 1 இன்ச்சு 10 இன்ச்சு கணக்கு வச்சிட்டோம். ஆனால் இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து இப்போ 8 இன்ச்சு நம்ம இங்கே வச்சுருக்கோம். சரியா, இந்த பக்கம் இந்த சைஸு கூட இருப்பதுனால நமக்கு இந்த ஒரு அரை இன்ச்சு நம்ம இந்த டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அக்கிள் டாட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அக்கிள் டாட்டுக்கு அரை இன்ச்சு நாம் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஆனால் நம்ம இந்த பக்கம் வைக்கலை, இந்த பக்கம் வைக்கிறோம். பாருங்கள், முன் பாட்டு மார்பளவு நமக்கு 8 இன்ச்சு தேவை. 4×36 36ல் நம்ம 8 இன்ச்சு தான் வைக்கிறோம். அரை இன்ச்சு குறைக்கிறோம். எதுக்கு குறைக்கிறோம் அப்படின்னா, பேக் சைடு வந்து அரை இன்ச்சு நம்ம கூட்டியிருக்கிறோம். அரை இன்ச்சு கூட்டினதுனால இந்த பக்கம் என்ன செய்கிறோம், குறைக்கிறோம். சரியா, பேக் சைடு கூட்டியிருக்கிறோம், இந்த பக்கம் குறைக்கிறோம். அதை மனசில் வச்சுக்கோங்க. பேக் சைடு அரை இன்ச்சாக கூட்டியிருக்கோம், இங்கே அரை இன்ச்சு குறைக்கிறோம். குறைக்கணும்னா 8 இந்த அக்கிள் டாட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அக்கிள் டாட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு, 8 அரையும் 9 வச்சுக்கோங்க. இந்த 9 8 அரையும் 9. சரியா, இப்போ இது 9 இன்ச்சு, 8 ப்ளஸ் அரை 9 இன்ச்சு வச்சாச்சா. சரி, அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நடு மார்பு, அதாவது நடு மார்புடைய அளவு வச்சு முன் மார்பு உயரம்னா ஷோல்டர்லேருந்து அடி மார்பு வர, அதாவது ஷோல்டர்லேருந்து அண்டர் பெஸ்ட் வர, அடி மார்பு வர, ஓகேவா, அது எந்த அளவுன்னு நாம் இப்போ வந்து பார்க்கணும். சரியா, இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, 14 இன்ச்சு இருக்குது. 14 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஆனால் இது எப்படி வந்தது அப்படி சொல்லணும்ல உங்களுக்கு. இந்த 14 இன்ச்சு 40/3 எவ்வளவு, 13. 13க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது, ஆனால் நம்ம 13 வச்சிடறோம். 13.5 இங்கே இருக்கா. அடுத்து ஒரு அரை இன்ச்சு தையல், 14 இன்ச்சு இங்கே அரை இன்ச்சு தையலுக்கு, இது ரெடி மார்க்கு, இது அரை இன்ச்சு தையலுக்கு. இப்போ நாம் அதில் இந்த 14 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, 14 இன்ச்சில் நாம் ஒரு அடையாளப்படுத்துகிறோம், ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ இது பேக் பார்ட்டு பார்த்தீங்களா, பேக் பார்ட்டுடைய அடையாளம். பேக் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, பேக் பார்ட்டுடைய சைடு அடையாளம். சரியா, இங்கே அடையாளம் வச்சுருக்கோம். அடையாளம் வச்சுட்டு இப்போ இதுலேருந்து நம்ம இதுலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த அடையாளப்படுத்தியாச்சா. அடையாளப்படுத்திட்டு இப்போ இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கீழே அடிப்பகுதியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா இங்கே முன்னாடி தள்ளிக்கிறோம். ஒரு அரை இன்ச்சு நாம் முன்னாடி தள்ளிக்கிறோம். அதாவது ரெடி சைஸ்லேருந்து ஒரு அரை இன்ச்சு நாம் என்ன செய்கிறோம்னா இங்கே முன்னாடி தள்ளுறோம். இது ஏன் அப்படின்னா, பெரிய சைஸாக, அதாவது நடுமார்பு வந்தல அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா நாம் இங்கே கொஞ்சம் நகட்டிக்கணும். நகட்டினா தான் இந்த பகுதி சென்ட்ரு பகுதி கிடைக்கும், இங்கே மெயினாக கிடைக்கும். இல்லைன்னா சென்டராக கிடைக்காது, அதாவது மையப்புள்ளியில் வராது. சரியா, அதனால் இது என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் இங்கே நம்ம ஒரு அரை இன்ச்சு தள்ளிக்கிறோம். இப்போ இங்கேருந்து தான் 2 இன்ச்சு வைக்க போகிறோம். இப்போது இந்த கிராஸ் 2 இன்ச்சு, கிராஸ் என்னது, அதாவது கிராஸ் பட்டி. இந்த கிராஸ் பட்டிக்கு ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இங்கே எடுத்துகிட்டு இதில் ஒரு கோடு போட்டுரும், கிராஸாக கோடு போட்டுரும். இது வந்து மேல் மார்பு அளவு. இப்போ இதில் தையல் தும்புக்கு ஒரு 3 கோடு தையல் தும்பு காஞ்சி போட்டுரும்.
இந்த மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் நம்ம மிட் பாயிண்ட் அளவு தெரியணும்ல. பாட்டம் வரைக்கும் உள்ளது 14 இன்ச்சு. இப்போ இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 40 டிவைடட் பை 4 10 இன்ச்சு வரணும். இங்கே 10 இன்ச்சு வந்துடுச்சு. இந்த சைடு வந்துல நமக்கு பூக்குப்பட்டியிலிருந்து நடுமார்பு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ அது என்ன செய்கிறோம் அப்படின்னா 40 10ஆல் டிவைடட் பண்ணுறோம். பண்ணும்போது 4 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்போ அந்த 4 இன்ச்சு என்ன செய்கிறோன்னா நம்ம இங்கேருந்து 4 இன்ச்சு எடுக்கிறோம். பாருங்கள், இங்கேருந்து 4 இன்ச்சு எடுக்கிறோம். 4 இன்ச்சு எடுத்து இங்கே வச்சிடும். இது 4 இன்ச்சு. அப்போ இந்த 4 இன்ச்சு என்ன செய்கிறோம்னா இதை ஒரு லைன் போட்டுரும். 4 இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டுரும். இப்போ இந்த மத்தி லைன் போட்டாச்சா? இப்போ இதுக்கு எடுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்டோட மெயின் டாட்டு. இந்த மெயின் டாட்டு பிடிக்கிறது எந்த அளவுக்கு பிடிச்சா சரியாக வரும் அப்படிங்கிறத இதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாம் இடுப்பு அளவு வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இடுப்பு அளவு வச்சும் பண்ணலாம், பட் கால்குலேட் பண்ணியும் பண்ணலாம். அதாவது நடுமார்பை வச்சு கனெக்ட் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இடுப்பு அளவு வச்சு பண்ணுறோம். இடுப்பு அளவு 33. சரியா? அப்போ இது எவ்வளோ இருக்குன்னா 40 இருக்குது. 40 இன்ச்சு இருக்குது நடுமார்புடைய சுற்றளவு. 40 33ஆல் மைனஸ் பண்ணணும். 33ஆல் மைனஸ் பண்ணோம்னா 7 இன்ச்சு இருக்குது. ஒரு சைடுக்கு 3.5 இன்ச்சு வருது. இந்த 3.5 இன்ச்சு ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் இதை வந்து நாம் கணக்கு பண்ணணும். 3.5 இன்ச்சுனா 1.25 இன்ச்சு வரும். கரெக்டாக 1.25 இன்ச்சு. இங்கேருந்து 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இங்கே ஒரு 1.25 இன்ச்சு வச்சாச்சு. இந்த உயரம் பார்க்கணும்ல. இந்த உயரம் 40 12ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணோம்னா நமக்கு 3.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக கிடைக்கும். அப்போ இங்கே இதை நீங்கள் எப்படி அளவு எடுக்கிறீங்கன்னா, இதை எப்படி அளவு வைப்பீங்கன்னா, கீழே நம்ம தையல் தும்பு கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் இந்த 3.5 இன்ச்சை வைக்கணும். 3.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு இருக்கிறத வைக்கணும். சரியா? இப்போ 3.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு இங்கே வச்சாச்சு. இப்போ இதை நாம் என்ன செய்கிறோம், இதில் இணைச்சி விட்றோம். இதில் இப்போ இணைச்சாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்னா, இப்போது நாம் இடுப்பு அளவு இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பு அளவு கணக்கு பண்ணணும். இப்போ இடுப்பு அளவு வந்தால நாம் கால்குலேட் பண்ணி இது வந்து டிவைடட் பண்ணணும். சரியா? இப்போது இடுப்பு அளவு 33 டிவைடட் பை 4 முதல் 8.25 வருது. 8.25னா இங்கேருந்து நாம் என்ன செய்கிறோம், இந்த இதுதான் எடுக்கணும். இதுதான் அளவு, இதுதான் தையல் வரக்கூடிய அளவு. அதனால் நான் இந்த அடையாளத்தை சொல்கிறேன். இது தையல் வரக்கூடிய அளவு. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்னா டேப் வச்சு அளக்கணும். 3.25 இன்ச்சு இருக்குது. 3.25 இன்ச்சு. இப்போ இங்கே அதே 3.25, இந்த இடத்துல 3.25 இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அது போக மீதி வந்துல 8.25 வருது பார்த்தீங்களா. 8.25 இங்கே வச்சுக்கோங்க. 8.25 வச்சுட்டு இப்போது இந்த புள்ளியவும் இணைச்சிருங்க. இந்த இடுப்பு அளவு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் இதையும் இணைச்சிருங்க. இப்போ இதை இணைச்சாச்சு. இந்த புள்ளி இணைச்சாச்சா? இணைச்ச பிறகு இங்கே வந்து நம்ம 2 இன்ச்சு பார்த்தோமா, அதையே 2 இன்ச்சு இங்கே வச்சுருங்க. 2 இன்ச்சு வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கிராஸ் கோடையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் கட்டிங் ஏரியா. சரியா? கிராஸ் கோடையும் ஜாயின் பண்ணியாச்சா? இப்போது சைடு இங்கே மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிட் பாயிண்டோடைய புள்ளியிலேருந்து நம்ம சைடில் உள்ள டாட்டை வந்து எடுக்கிறோம். சைடு டாட்டை இப்போ இது ஆம்கோல் டாட்டு. இது வந்து ஆம்கோல் டாட். சரியா? இதை இதோட படிக்கணும், இதை இங்கே படிக்கணும். இது 8.5 + 1/2.
இப்போ நம்ம இதில் கோடை போட்டோம். சரியா? இப்போது 36 இன்ச்சு மார்பு 36, நடுமார்பு 40, இடுப்பு 33, இதுதான் அளவு. சரியா? இப்போ இடுப்பு செக் பண்ணிட்டோம். இப்போ இந்த மார்பு 36, ஷோல்டரு செக் பண்ணிட்டோம். ஷோல்டர் வந்துல 6.25 வச்சுருக்கிறோம். சரியா? ஷோல்டரையும் வந்துல நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் விரிஞ்சிருக்கு, இந்த பக்கம் விரிஞ்சிருக்கு. இது ரெண்டையும் நாம் தையலில் இணைக்கும் போது இது சமமாக வந்துடும். புரியுதா? இதுதான் சுற்றமும், வேற ஒன்றும் இல்லை. இந்த 40 இன்ச்சு இந்த ஃபஸ்ட்டு வந்து நடுமாறு வந்து அதிகமாக இருந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக இப்போ அந்த சகோதரிக்காக வேண்டி நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க கேட்டதுனால இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கட்டும். பார்த்துட்டு சகோதரி கமெண்ட் பண்ணுங்கள், சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. சரியா? இப்போது இந்த வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை முழுமையாக வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.